பைரவி டுடே எபிசோட் சிந்து பார்த்தீங்கன்னா சரிச்சிட்டு நான் போயிட்டு டாக்டர் சாருக்கு இதை கொடுத்துட்டு வரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை ஸ்னேகா பார்த்துட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா போகிறாங்க. ஸ்னேகா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு சிவா எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும், ஆனால் அது குறுக்க அந்த சிந்து வந்துட்டா அவள் வந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கல சிவா, ஆனால் என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என்னுடைய உயிர் மூச்சு காற்று எல்லாமே சொல்லிட்டு உடனே சிவாக்கு முத்தம் கொடுக்குறாங்க. அதை பார்த்து சிந்து பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு கையில் வச்சுட்டு இருக்கிற அந்த கிண்ணத்தவே அதிர்ச்சியில் கீழே போட்டுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிந்து வந்து ஸ்னேகாவை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. யாருக்கு யாரடி முத்தம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவை போட்டு அடி அடிச்சுட்டு இருக்காங்க. ஏ சிந்து என்னை விடு அப்படின்றாங்க. உன்னை விட முடியாதுன்னு காப்பாறதுக்கு பலாறு விடுறாங்க. சிவா இருந்தது என்ன நடக்குதுங்க, எதுக்காக அவளை அடிச்சுன்றாங்க, தேவையில்லாத அனாவசியமா இல்லாத நடந்துக்கிட்டா இப்படிதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனா கத்திக்கிட்டு இருக்காங்க சிந்து. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள ஒன்று விட்டது தான் தப்புன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கழுத்தை பிடிச்சிட்டு போய் வெளியே தள்ளுறாங்க. மகா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்புறமா எழுமா ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எழுப்ப வைக்கிறாங்க. என்னாச்சு, எதுக்கடி என்னுடைய ஸ்னேகாவை இப்படி பண்ணுன்றாங்க, அவன் இந்த வீட்டு மருமகன்றாங்க. இங்க பாருங்க, இந்த வீட்டு மருமக சிவாக்கு பொண்டாட்டி நான் மட்டும் தான்றாங்க, அதை விட்டுட்டு வேற யாரும் இங்க ஆயிட முடியாதுன்ற மாதிரி சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட்டின பொண்டாட்டி நான் இருக்கும் போது என் புருஷனுக்கு அவன் முத்தம் கொடுக்குறான்ற மாதிரி சொல்லுவாங்க. பைரவி வந்துட்டு கொஞ்சம் கூட உனக்கு அசிங்கமா வெளியே இல்லையா, அடுத்தவங்க புருஷன் மேல இப்படி ஆசைப்படுறிய கேவலமான ஒரு ஜென்மம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்னேகா ஃபீல் பண்ணி அழுத்துட்டு இருக்காங்க. மகா இருந்துட்டு இங்க பார், உனக்கும் அதுக்கும் சம்மதம் இல்லை சரியா, வேலை என்னமோ அதை பாரு, என் அக்காவை கேட்டா நானும் தான் பதிலுக்கு கேட்பேன்றாங்க. உன் அக்கா எந்த அளவுக்கு கேவலமானவன்னு உனக்கு தெரியாது, அவ பொய் சொல்லி கல்யாணம் பண்ண, ஆனா அவ நல்லவ யோகியமானவன் சொல்லி பேசிட்டு இருக்கன்னு சொல்லி பயங்கர ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. பயங்கர ஆர்குமெண்ட் நடக்கும்போது அன்னபூரணி வராங்க. சிந்து என்ன மேல கூட்டமா இருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் சிந்து நடந்த விஷயத்தெல்லாம் அவங்களுடைய அத்தை கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட அன்னபூரணி மகா இதுல சிந்து மேல தப்பு இல்லை ஸ்னேகா மேலதான் தப்புன்றாங்க. ஏன்னா இந்த வீட்டு மருமக சிந்து முடிவாயிடுச்சு, அப்படி இருக்கும்போது நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு மகாவை திட்டுறாங்க. அக்கா என்னக்கா நீங்க என்ன திட்டுங்க, பின்ன ஸ்னேகா இந்த வீட்டு மருமகன்னு சொல்லிட்டு இருக்க, இந்த வீட்டு மருமக சிந்து தான், அது யாராலையுமே மாற்ற முடியாது, அதை விட்டுட்டு நீ இன்னொருத்தையும் வந்து மருமகன் சொன்னா யாருக்கா இருந்தாலும் கோவம் வருன்றாங்க. இன்னைக்கு சிந்து படத்தை நாளைக்கு நானே கூட பண்ணுவேன் மகான்றாங்க. இங்க பாருங்க ஸ்னேகா, நீ படிச்சவ தானே, படிச்சவ எப்படி இருக்கணுமோ அப்படி இரு, அதை விட்டுட்டு தேவையில்லாத இது மாதிரி பண்ணிட்டு இருக்காது, அடுத்தவங்க புருஷனை இப்படி ஆசைப்படுறியம்மா, நீ இந்த வீட்டு மருமகளை ஆகணும்னு நினைக்காதீங்கன்னா இந்த வீட்டு மருமக சிந்து மட்டும்தான், அது யாராலுமே மாத்த முடியாதுன்றாங்க. அதனால ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு போறது உனக்கு நல்லது. எல்லாம் பார்த்துட்டு நீ பொறுமையா இருக்கலடா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சிவா இன்னைக்கு பண்ணதை நாளைக்கு நானும் தான் பண்ணுவேன், அதனால நீ கண்டிச்சு வை, எங்க வைக்கணுமோ ஸ்னேகா வாங்க வை அப்படின்ற மாதிரி எல்லாம் சிவாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸ்னேகாவுமே வந்து இங்க பாருங்க ஆண்டி, நான் இந்த தப்பு பண்ண எல்லாத்துக்கும் காரணம் சிந்து, சீக்கிரமாவே நிரூபிப்பேன், அவ பிளான் பண்ணி போய் சொல்லி இந்த கல்யாணம் பண்ணாததை உங்களுக்கு சாட்சியோட நிரூபிக்கிறேன், அது கூட சீக்கிரத்தில் நடக்கும் போது நீங்களும் தலைகுனியா தான் போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கேட்டோடனே அன்னபூரணி ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.